தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காது மறுவற்றியே. பழைய வீடுகளை வாங்குவதற்கு வாஸ்து, பழைய வீடுகளை வாங்குவதற்கு வாஸ்து இருக்கிறதா என்று சொன்னால் 100% இருக்கிறது என்று சொல்லுவேன். புதிய வீடுகளை கட்டும்போது நம்ம எங்களைப் போல இருக்கிற வாஸ்து நிபுணர்களை சந்திக்கும் பொழுது வரைபடங்களை ஒரு இன்ஜினியர் மேஸ்திரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது முடிந்த அளவுக்கு எங்களுடைய விதிகளை சொல்லி எந்த அளவுக்கு அவர்களை மாற்றுகிற செயலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு கட்டுகிற மக்களுக்கு நல்லது. ஒருவேளை நான் சொல்கிற விஷயத்தை கேட்காத போது இதை இப்படி வைத்து கொள்ளலாமா, அதை அப்படியே மாற்றிக்கொள்ளலாமான்ற சொல்ல போது ஒரு சில இடங்களில் நம்மளுடைய பேச்சுக்கள் குறைந்துவிடும். அப்போ அப்படி குறைகின்ற பொழுது அது அவர்களுக்குத்தான் தவறு, எங்களுக்கு தவறுகள் கிடையாது. இந்த இடத்துல முழுவதுமாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு ஒரு எக்ஸ்கியூஸ் செய்து, அதாவது ஒரு இதை மட்டும் இப்படி பண்ணிக்கலாங்களா, இதை கொஞ்சம் பண்ணிக்கலாங்களா, இதில் ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியுமான்னு சொல்லும்போது நாமும் பேசக்கூடிய நிகழ்வு இருக்கும். அவர்கள் ஒரு கரடு முரடாக ஒரு மனிதர்கள் பேசும் பொழுது நாமும் அந்த இடத்துல அமைதியாக்கி விடுவோம். எதற்கு நமக்கு பிரச்சனை, ஐயா வேறு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம சைலண்ட் ஆகிக்கணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சொல்லாமல் சேர்த்து சொல்லாமங்கிற விஷயத்தில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுவோம். இது புதிய வீடுகள் கட்டுக்கிற அமைப்பில். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம், நாம் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் சொல்வது பிடிக்கவில்லை, இன்னொரு செகண்ட் ஒப்பீனியனை கூட எடுத்துடலாம், இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாருன்னு கூட எடுத்துடலாம். அதை முடிவு செய்வது உங்களை போல் இருக்கிற வீடு கட்டுகளுடைய மக்களோட முடிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஒருவேளை பழைய வீடுகளை நீங்கள் வாங்குகிற பொழுது அதை எந்த அளவுக்கு நம்ம அது வாஸ்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் போது வரலாறு என்பது மிக மிக முக்கியம். அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள், அந்த வீடை கட்டியவர்கள் எத்தனை வருடங்கள் ஆகின்றன, அந்த வீட்டில் அதோட வரலாறு என்ன, அந்த வீட்டில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதற்காக இந்த வீடுகளை விற்கிறார்கள். நான் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு அந்த வரலாற்றின்படி என்ன தவறு இருக்கிறதோ அந்த தவறை திருத்தும் விதமாக நம்ம செய்து கொடுக்கலாம். அல்லது இது ஒரு வகை. அடுத்ததாக ஒரு விஷயம், நம்ம என்னை பொறுத்தளவில் ஒரு விற்பனைக்கு வருகிற ஒரு வீடு முழுக்க வாஸ்து விதிகளுக்கு எக்காரணம் கொண்டும் இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான பதில். இப்போ முதல் விதி, அந்த இடத்துல என்ன பண்ணணும், தெற்கும் மேற்கும் இடம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனாலும் கூட பிரச்சனை கிடையாது. எப்பொழுதுமே வடக்கு என்பது மேலாக, கிழக்கு என்பது வடதுபுறமும், மேற்கு என்பது இடதுபுறமும், தெற்கு என்பது கீழே இருக்குது, அதாவது சவுத் என்பது கீழே இருப்பது போல் ஒரு வரைபட அமைப்பு. இந்த இடத்துல மேற்கும் தெற்கும் கூட வீடை ஒட்டலாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வடக்கும் கிழக்கும் காலி இடங்கள் வேண்டும். ஒருவேளை முழுவதுமாக வீட்டை கட்டியிருக்கார்கள் என்று சொன்னால் முதல் விதி, வடக்கிலையும் கிழக்கிலையும் காலி இடத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள், நீங்கள் ஒரு 10 அடிக்கு எல்லை வரையில் கட்டிடம் கட்டினாலும் கூட ஒரு 10 அடிக்கு முதலில் இடித்து விட வேண்டும். இதை நீங்கள் வாங்கிய பிறகு இடித்து விடு, இது முதல் விதி. பழைய வீடுகளை இரண்டாவது விதி, அது சதுரம் செவகமாக இருக்கிறதா, எங்காவது இழுத்து கொண்டு இருக்கிறதா, அப்போது அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது விதி. மூன்றாவது விதி, சரியான முறையில் வாசல்கள் இருக்கின்றனவா. வாசல்கள் ஒரு இடத்துல இங்கே இருக்கும், அல்லது ஒரு வேளை இங்கே இருக்கும், அல்லது இங்கே கூட இருக்கலாம், ஒரு இடத்துல இங்கே இருக்கலாம், தவறான இடங்கள் இருக்கலாம். அப்போ தவறான இடங்கள் இருக்கக்கூடிய வாசல்களை உச்ச பகுதிக்கு மாற்ற வேண்டும். இது மூன்றாவது வகை. நான்காவது விஷயம், பள்ளங்கள் எங்கே இருக்கின்றன, தண்ணீர் தொட்டி தவறான இடத்துல இருக்கிறதா, செப்டி டேங்க் தவறான இருக்கிறதா, அதை முறைப்படி செப்டி டேங்க் வடமேற்கு பகுதியிலும் தண்ணீர் டேங்கை வடகிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும். இது நான்காவது. ஐந்தாவது விதி, இந்த சுற்றுச்சுவர் அது சரியான முறையில் இருக்கிறதா. சுற்றுச்சுவர் இல்லை என்று சொன்னால் சுற்றுச்சுவரை நம்ம அமைத்துக்கொள்ள வேண்டும் சரியான முறையில். அந்த சுற்றுச்சுவர்களுடைய கதவுகளை நம்ம சரியான முறையில் அமைத்துக்கொள்ள வேண்டும், சரியான இடங்களில் உச்சப்பகுதியில் அமைத்துக்கொள்ளும். இது ஐந்தாவது விதி. ஆறாவது விதி என்பது, சரியான இடத்துல நீ உள்புற பகுதிக்கு போகணும். இதெல்லாம் நம்ம வெளியே பேசிகிட்டு இருந்தோம், உட்புற பகுதியில் நம்ம போகணும். ஆறாவது விதி என்பது, சரியான இடத்துல கழிவறை இருக்கிறதா அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கழிவறை தவறான இடத்துல இங்கே இருந்தாலோ வடகிழக்கில் இருந்தாலோ இந்த இடத்துல இருக்குது, உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாவது படிக்கட்டு உள்படியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த மேற்கு மத்தியில் வர வேண்டும், மேற்கு மத்தியில் தெற்கு மத்தியில் வரணும். வேறு இடங்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். மூலைகளில் படிகள் இருக்கின்ற பொழுது அப்புறப்படுத்த வேண்டும். வெளிப்படி தவறான இடத்தில் இருக்கும்போது அதை அப்புறப்படுத்த வேண்டும். இது ஒரு 7வது விதி. இந்த விதிகளை சரியான இடத்துல சமையலறை, சரியான இடத்துல பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு 8 விதிகளை நீங்கள் 8-9 விதிகளை கவனித்து கொண்டு ஒரு வீட்டை நீங்கள் திருத்தி கொண்டு பிறகுதான் ஒரு பழைய வீடுகளுக்கு நீங்கள் வாங்கினாலும் கூட உள்ளே நுழைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.